பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்கிறதான தசம பாக போதனை இருந்துச்சு. இந்த போதனையின்படி தசம பாகம் கொடுத்தே ஆக வேண்டும். தசம என்றால் 10 என்று அர்த்தம். பாகம் என்பதற்கு ஒன்று அல்லது ஒரு பகுதியை குறிக்கக்கூடியது. ஆக தசம பாகம் என்றால் 10ல் ஒரு பங்கு என்பதாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு வரக்கூடிய விளைச்சல்களிலும் மற்றும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களிலும் 10ல் ஒரு பகுதியை தேவனுக்காக கொடுக்க வேண்டும். இதுதான் அன்றைக்கு இருந்த தசம பாக கட்டளை. இந்த கட்டளையை எல்லோரும் பின்பற்றியே ஆக வேண்டும். ஆனால் அன்று இருந்த ஒரு சில கூட்டம் இந்த தசம பாகத்தை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருந்தன. இந்த கூட்டத்தை பார்த்துதான் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வந்து என் பண்ட சாலையில் போடுங்கள் என தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நீங்கள் தசம பாகம் கொடுக்காத பட்சத்தில் தேவனை வஞ்சிக்கிறீர்கள் என்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். இங்கே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள் என்று ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார் அல்லவா? அது எந்த கூட்டம் என்பதை 6வது வசனத்திலே கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. யாக்கோப்பின் புத்திரராகிய அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இஸ்ரவேல் புத்திரர்கள். 7வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? இங்கே இஸ்ரவேல் ஜனங்களாகிய ஒரு கூட்டத்தை பற்றி தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்னுடைய தசம பாகத்தை நீங்கள் திருடுகிறீர்கள், என்னை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்பதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தசம பாகத்தை வஞ்சித்ததால் தேவன் அவர்களை பார்த்து நீங்கள் தசம பாகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதாக இங்கே எச்சரித்து பேசுகிறார். அதுவும் பழைய ஏற்பாட்டின் கட்டளையாகிய இந்த தசம பாகத்தை முதன்மைப்படுத்தி நீங்கள் இந்த கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதாக எச்சரிக்கிறார். சரியா? இப்படி தசம பாகம் கொடு என்பதாக பழைய ஏற்பாட்டில் எச்சரித்த தேவன் புதிய ஏற்பாட்டில் எங்கேயும் தசம பாகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதாக எச்சரிக்கவில்லை. புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படி பார்த்தால் தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்கிறதான கட்டளைகள் நமக்கில்லை. அதனால்தான் தசம பாகம் கொடு என்கிற வசனம் புதிய ஏற்பாட்டில் எங்கேயும் இல்லை. இப்படி நான் சொன்னதும் இந்த தசம பாகம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி போதிக்கும் போதகர்கள் என்ன கேட்பார்கள் என்றால், யார் சொன்னது புதிய ஏற்பாட்டில் தசம பாக போதனை இல்லை என்பதாக? இயேசுவே தசம பாகம் கொடுக்க சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறார் என மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஆதாரமாக காண்பிப்பார்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை முதலாவது வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இந்த வசனத்திலே இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இவைகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்களே, இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். இப்படி சொல்லி முடிக்காமல் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே என்பதாக சொல்லுகிறார். அதென்ன அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே? என்ன தெரியுமா? அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த தசம பாகத்தையும் விடாதிருக்க வேண்டுமே என்பதாக இங்கே சொல்லுகிறார். இப்படி இந்த வசனத்திற்கு அர்த்தத்தை கூறி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே தசம பாகம் கொடுக்க சொன்னார் என்பதாக இந்த வசனத்தை இப்படி ஆதாரமாக காட்டி சொல்லுவார்கள். இப்படி இவர்கள் இந்த வசனத்திற்கு கொடுத்த அர்த்தத்தை போல
இயேசு கிறிஸ்து தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை பேசவில்லை. பின்பு எதற்காக இந்த வார்த்தைகளை பேசுகிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இங்கே இயேசு கிறிஸ்து பேசும்போது இவைகளையும் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். எவைகளை செய்ய வேண்டும்? நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே என்பதற்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே இவர்கள் கொடுக்கின்ற இந்த தசம பாக கட்டளை இருக்கிறதே, அந்த கட்டளைகளையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். அதுவும் எப்படி சொல்லுகிறார் என்பதைத்தான் இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய இந்த தசம பாகம் இருக்கிறதே, இது பொருள்களின் அடிப்படையில் கொடுத்து விடலாம். ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி என்பதாக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும்போது, வேத பாரகர் பரிசேயர்கள் இடத்தில் இருந்த பொருள்களின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒன்றை இவர்கள் சுலபமாக செலுத்துகிறார்களே, ஆனால் அதே நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதி, இரக்கம், விசுவாசம், இந்த மூன்றும் கடினமான முறையில் பின்பற்றக்கூடியது. ஆகவே இந்த கடினமான முறைகளை நீங்கள் விட்டுவிட்டு சுலபமாக இருக்கக்கூடிய இந்த தசமபாகத்தை மட்டும் சரியான முறையில் செலுத்துகிறீர்களே, இது நியாயமா? கடினமான முறையில் இருக்கக்கூடியதான இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதே நியாயப்பிரமாணத்தில் தசம பாகம் கொடு என்பதாக சொல்லி இருக்கிறதே, அந்த தசம பாகத்தையும் நீங்கள் செலுத்த வேண்டும், அதையும் நீங்கள் விடாதிருக்க வேண்டும் என்பதாக இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். இங்கே நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்பதாக சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? வேத பாரகரையும் பரிசேயரும். இந்த வேத பாதகரும் பரிசேயரும் யார்? நியாயப்பிரமாணத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இங்கே அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை சரியாக கடைபிடிக்காததினால்தான் அவர்களை பார்த்து, உங்களால் சுலபமாக கொடுக்க வேண்டிய ஒரு காரியத்தை நீங்கள் சுலபமான முறையில் செய்கிறீர்கள், ஆனால் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்களே. மனிதர்களுக்கு முன்பாக மாயக்காரரை போல தோற்றம் அளித்து தேவனுடைய கட்டளைகளுக்கு தாங்கள் கீழ்ப்படிவதாக காட்டிக்கொள்கிறீர்களே, ஆனால் நீங்கள் முழுமையாக கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை என்பதை மேற்கோள் காட்டத்தான் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த தசமபாக போதனையாளர்கள் போல தசமபாகத்தை கொடுத்தாக வேண்டும் என்பதற்காக இங்கே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பேசவில்லை. இன்னமும் இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், தசமபாகம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை இயேசு இங்கே பேசவில்லை. மாறாக தசமபாகம் கொடுத்தால் மட்டும் போதாது, நீதியையும் இரக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் திட்டிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சீசர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை பேசவில்லை. சரியா? இப்போது நாம் பார்த்த மல்கியா 3ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய 2 வசனங்களுக்கும் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்திற்கும் சரியான அர்த்தம் இதுதான். இந்த அர்த்தத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது இப்படிப்பட்ட விளக்கத்தை வேதத்திலிருந்து தெளிவாக விளக்கி கூறும்போது இந்த தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்பதாக வலியுறுத்தி போதிக்கிறார்களே, இவர்களால் இதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது. அதனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளில் தசம பாகத்தை வாங்குவதற்காக ஒரு புதிய முறையை கண்டுபிடித்திருக்கின்றன. இந்த தசம பாக போதனையாளர்கள் மக்களிடமிருந்து தசம பாகத்தை வாங்குவதற்கு இன்றைக்கு ஒரு புதிய முறையை கண்டுபிடித்திருக்கின்றன. அது என்னவென்றால், இவர்களுடைய சபைக்கு வரும் ஏதோ ஒரு விசுவாசியையோ அல்லது மற்ற சபைக்கு போகும் நபர்களையோ அல்லது தாங்களே செல்வமிக்கவராக இருந்தால், இப்படி இந்த செல்வங்கள், பண வசதிகள், பொருளாதார வசதிகள் இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு நாங்கள் இன்றைக்கு செல்வமிக்கவராகவும் பண வசதி உடையவராகவும் பொருளாதார வசதி உடையவராகவும் இருப்பதற்கு காரணமே
கர்த்தருக்கு மாதம் தவறாமல் கொடுத்த தசம பாகம்தான் எங்களை பண வசதி மற்றும் பொருளாதார வசதியுடையவராக மாற்றினர். ஆகையால் நீங்களும் தசம பாகம் கொடுத்தால் தேவன் உங்களை வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். 10 தேங்காய் உங்களுக்கு கிடைச்சிருதா? அதில் 1 கர்த்தருக்குரியது. 1000 ரூபாய் சம்பளமா? அதில் 100 ரூபாய் கர்த்தருக்குரியது என்பதாகவெல்லாம் சொல்லி இந்த முறையில் தசம பாகத்தை இன்று வசூல் செய்து கொண்டிருக்கின்றன. அதனால் இவர்களிடத்துல மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். தசம பாகம் கொடுத்தால்தான் தேவன் என்னை ஆசிர்வதிப்பார், வானத்தின் பல கனிகளை திறந்து என்னை வர்ஷிக்க பண்ணுவார் என்பதாக நினைத்து இந்த பகல் கொள்ளையர்களிடம் உங்கள் பணத்தை பறிகொடுத்து விடாதீர்கள். யாருக்கும் தெரியாமல் திருடன் இரவு நேரத்தில் தான் வீடுகளில் வந்து திருடுவான். இந்த தசம பாகம் வாங்குகிறார்களே இரவு திருடர்கள் அல்ல, பகல் கொள்ளைக்காரர்கள். புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு தசம பாகமே கிடையாது என்பதை வேதமே ஆணித்தனமாக சொல்லும்போது இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை நாங்கள் எல்லோருமே தசம பாகம் வாங்கத்தான் செய்வோம் என்பதாக வேதத்திற்கு எதிர்மாறாக செய்கிறார்கள். ஆக பகலிலே உங்களுடைய பணத்தை இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். அதனால்தான் இவர்களுடைய பெயர் பகல் கொள்ளைக்காரர்கள். வசனம் சொல்லாததை இவர்கள் சொல்கிறார்கள். இவர்களை நம்பி உங்களுடைய பணத்தை கொடுத்தீர்களானால், அதாவது மாதம் 10ல் 1 தேவனுக்காக கொடுக்கிறேன் என்று சபையில கொடுத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ஏமாந்து போவீர்கள், பணத்தையும் பறிகொடுத்து விடுவீர்கள். அதனால் ஜாக்கிரதை.